இன்னைக்கு நம்ம சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.1 10.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். Find the derivatives of the following functions using first principle. first principleனா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? first principle எக்ஸாம்பிள் 3 சம் பார்த்திருக்கோம். ஃபார்முலாஸ் வச்சு ஸ்லோப் ஃபைண்ட் த ஸ்லோப்னு சொல்றோம்ல, அதை வச்சு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சு அந்த டிராயிங் போட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ண திருப்பியும் பார்க்கணும்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஃபார்முலாஸ் எப்படி வந்துன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 f of x equal to 6 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை யூசிங் எதுல பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா என்ன எழுதிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதலாம், f dash of x equal to d by dx f of x, that is d by dx f of x equal to, or f dash of x equal to limit del x to 0 del x to 0 f of x del x x plus del x minus f of x by del x. லாஸ்ட் 3 எக்ஸாம்பிள் சம்ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம f dash of x கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு லிமிட் இந்த ஃபார்முலா தெரியும். அதாவது 10thல நம்ம பார்த்த ஸ்லோப் தான். ஸ்லோப் ஃபார்முலா என்ன, y2 minus y1 by x2 minus x1 தெரியும். அதுல தான் நம்ம f of x வச்சு ஸ்லோப் பார்க்க போறோம். இங்க 11thல அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லமா. இங்க f of x வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது x1 y1 வேல்யூ, x2 y2 வேல்யூ, f of x del x வச்சு நம்ம del xன்றது மீனிங் என்னன்னா அது வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது தான், வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? இப்ப given கொஸ்டின் என்ன, given f of x equal to 6 ன்னு குடுத்துட்டாங்க. f of x வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம f of x plus del x ன்னு பார்க்கணும். f of இங்க x இல்ல, நீங்க x இருந்தா சப்போஸ் x இருக்கத்துல இந்த x சப்போஸ் இங்க 6x அது மாதிரி இருந்தா x இருக்கத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x க்கு பதிலா x plus del x ன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க எதுவுமே இல்ல, கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. அப்போ நம்ம அது அப்படியே தான் போகணும், எதுவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். f dash of x ஃபார்முலா என்ன, திருப்பி எழுதுங்க. லிமிட் del x to 0 f of x del x plus del x minus f of x by del x. ஓகே, இப்போ நீங்க ஃபார்முலா தான் எழுதிருக்கேன். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? என்ன பண்ண போறோம், இது வந்து x வந்து கான்ஸ்டன்ட், அதனால நம்ம அதை திருப்பி இது நம்மளுக்கு சாதமா தெரியும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ண 0 ஆகும்ன்றது. ஆனா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை வச்சு யூஸ் பண்ண போறோம். அப்போ f dash of x equal to limit del x to 0 f of x plus del x வேல்யூ என்ன, 6 தான், மைனஸ் f of x plus del x வேல்யூ 6 மைனஸ் f of x வேல்யூ 6 தான் by del x. இப்போ இது எப்படி எல்லாம், லிமிட் del x to 0 என்ன பண்ணலாம், 6 minus 6 0 del x. ஓகே, இப்போ del x வேல்யூன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு அது வந்து ஒரு மினிமம் வேல்யூ தான். அப்ப நீங்க ஏதோ ஒரு 1 2 ஏதோ ஒன்று கூட வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இருக்கு லிமிட் del x by 0 போது நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரும். therefore f dash of x equal to 0. கிளியர்? இந்த ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். போக போக அந்த ஃபார்முலாஸ் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? f dash of x வேல்யூ என்ன, 0. ஓகேவா? f of x plus del x வேல்யூ 6, இங்க f of x வேல்யூ 6, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனால 6 minus 6 0. கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.